சகோதரனே சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய இனிதான நாமத்தினாலே என் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு தியானத்துக்கென்று ஆதாரமாக தேவன் கொடுத்த வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். John Gospel chapter 12 verses 20 and 21. பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்தாய்து ஊரானாகிய பிலிப்பினிடத்திலே வந்து, ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காய் மக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ராஜா, நீர் தாமே இந்த வசனத்தினூடாக பேசும், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் எங்கள் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்பது ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, ஆவியான ஒரு அடிமையை ஒரு சிறுவனிலே மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும், நீர் சொல்லித்தாரும், நாங்கள் கேட்கும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ராஜா, ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் கெஞ்சுகிறோம், ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மறுபடியுமாய் அதை வாசிக்கும் பொழுது, அந்த பண்டிகை நாட்களிலே பண்டிகையினுடைய ஆராதனை செய்ய வந்தவர்களில் ஒரு சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அந்த கிரேக்கர் ஆண்டவருடைய சீஷனாகிய பிலிப்பினிடத்திலே வந்து அவரிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று பிலிப்பை கேட்டுக்கொண்டார்கள். என் அருமையான தேவஜனமே, என் அருமையான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு அநேக கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் விரும்புவது என்ன? இயேசுவை நாங்கள் காண வேண்டும், இயேசுவை நாங்கள் பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் பேச வேண்டும், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை உள்ளங்களும் நிச்சயமாய் விருப்பப்படுவது நியாயம்தானே? அப்படித்தான் இங்கே இந்த பண்டிகை ஆராதனைக்கு வந்த ஒரு சிலர்கள், அதிலே கிரேக்கர்கள், அவர்கள் எல்லாம் ஒரு சிலராய் கூடி வந்து அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்த ஆண்டவரோடு கூட இருந்த பிலிப்பினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று. என் அருமையான தேவஜனம், நீங்களும் நானும் கூட அப்படி ஆசைப்படுவது சகஜம்தானே? அது ஒரு எல்லாரும் விருப்பப்படுகிற காரியம்தானே? அப்படித்தான் இந்த ஒரு சிலராய் சின்ன ஒரு கூட்டமாய் வந்து பிலிப்பிடத்தில் கேட்கிறார்கள், நான் இயேசுவை காண வேண்டும் என்று. வேதத்திலே வாசிக்கிறோம், லூக்கா 19:3 வசனத்திலே, அங்கே இயேசுவை காண வேண்டும் என்று ஒருவன் ஓடி வருகிறான். அதுதான் சகே, ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஓடி வருகிறான், இயேசுவை நான் காண வேண்டும் என்று. என் அருமையான தேவஜனமே, இயேசுவை காண வேண்டும் என்று ஒரு தனிப்பட்ட மனுஷன் வருகிறான். யோவான்ல வாசிக்கிறோம், ஒரு சிலராய் கூடி வந்தார்கள், வந்து இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மேத்யூவிலே, அந்த ஜெருசலேம் பட்டணத்திலிருந்து நகரத்தார் அனைவரும் ஆச்சரியப்பட்டு, யார் இவர் என்றவரை பார்க்க வந்தார்கள் என்று. ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஆகிய சகேவு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தார். ஒரு சிலராக ஒரு சின்ன கூட்டமாய் கிரேக்கர்கள் வந்து இந்த இயேசு அவரை பார்க்க வேண்டும், நாங்கள் காண விரும்புகிறோம் என்று பிலிப்பிடத்தில் கேட்கிறார்கள். அந்த ஜெருசலேம் பட்டணம் முழுவதுமாக மேத்யூவிலே வாசிக்கிற மத்தியிலே அந்த நகரத்தார் அனைவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று அவரை பார்க்க வந்தார்கள். என் அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் என் அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசுவை காண வேண்டும் என்று விருப்பப்படுவோம் அல்லவா? இயேசுவிடத்திலே பேச வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அல்லவா? இயேசுவிடத்திலே நாங்கள் ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நானும் விரும்புவோம் அல்லவா? அதைத்தான் அந்த காலகட்டத்திலும் கூட இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட நம்மாக இருந்த காலத்திலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அவரை காண வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும், அவரிடத்தில்
காரியங்களை கேட்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனுஷன் மட்டுமல்ல, ஒரு சிலராய் கூடி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நகரம் முழுவதுமாகவே ஆச்சரியப்பட்டு அவரை பார்க்க வேண்டும், காண வேண்டும், இயேசுவிடத்தில் நாங்கள் பேச வேண்டும், கேட்க வேண்டும், காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். என் அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இன்றைக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஒரு உலகத்திலே இருக்கிற ஒரு நேஷன்ல, ஒரு தேசத்துல இருக்கிற ஒரு பெரிய அதிபதியை, அந்த ஆளுகை செய்கிற முதல் நிலைமையில இருக்கிற ஆளுகையாளர்களை ஒரு இடத்துக்கு வருவாரனால் ஜனங்கள் பார்க்கும்படி அவரிடத்தில் நெருங்கி போய் இவர்தான் அவர் என்று சொல்லி அந்த நேஷனுடைய, அந்த தேசத்தினுடைய அதிபதியை பார்க்க வேண்டும் ஆசைப்படுவார்கள். இது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், இது உலகத்துக்குரிய ஒரு மனுஷன். அந்த மனுஷனையே காண வேண்டும் என்று இந்த உலகம் நினைக்குமானால், உலகத்தின் மக்கள் நினைப்பார்கள், சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வலோகாதிபதி ஆகிய என் ஆண்டவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நாமும் காண விருப்பப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனாலே நீங்களும் நாமும் அவரை காண வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும், அவரிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது அது சகஜம் அல்லவா? அது நல்ல ஒரு சரியான காரியம் அல்லவா? அப்படித்தான் அந்த காலகட்டத்திலே இயேசுவை காண வேண்டும் என்று வந்தார்கள். இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற தேவன் அவரை காண வேண்டும் என்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கும் நாம் விருப்பத்தோடு காத்திருக்கிறோம். ஆகினாலே அவரை காண வேண்டும் என்று ஒரு தனிப்பட்ட மனுஷனோ இல்ல ஒரு சிலராகவோ இல்ல மத்தேயு 21:19 சிட்டி ஆஃப் ஜெருசலேம் முழுவதுமாக எல்லாம் அந்த நகரத்தார் முழுவதுமாய் வந்து ஆச்சரியப்பட்டு இந்த இயேசு யார் என்று பார்க்க வந்தார்களே, அப்படி இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நிச்சயமாய் அவரை காண வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும், அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும், அவரிடத்தில் காரியங்களை நீங்களும் நானும் அநேக காரியங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அல்லவா? அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவை காண வேண்டும். எப்படி காணும்? எப்படி பார்ப்போம்? இயேசுவை எப்படி பார்ப்போம்? இயேசுவை எப்படி தரிசிப்பது? இயேசுவிடத்தில் எப்படி நீங்களும் நானும் காரியங்களை ஆண்டவரே என்று கேட்பது முடியுமா? அதைத்தான் இன்றைக்கு கேள்வியாக கேட்போம். முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நீங்கள் காண்பீர்கள், என்னோடு நீங்கள் பேசுவீர்கள், என்னோடு நீங்கள் நிச்சயமாய் என்னை நீங்கள் அறிவீர்கள், என்னை நீங்கள் பார்க்க ஆசைப்படுவது விருப்பப்படுவது நன்றி நல்லது என்று ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார். ஆவியானவர்கள் கோடி கோடி நன்றிகளை சொல்லும். கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை பார்ப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. உலகத்திலே கிடைக்கக்கூடாத, உலகத்திலே கிடைக்காத ஒரு பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது. தேவகுமாரனாகிய ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நாமும் பார்க்க ஆசைப்படும் பொழுது நிச்சயமாய் அவர் வெளிப்படுவார், நிச்சயமாய் வெளிப்படுவார். அதைத்தான் அந்த காலகட்டத்தில் அவர்கள் கேட்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்களும் நானும் அவரை பார்க்க முடியுமா? இயேசுவை பார்க்க முடியுமா? இயேசுவை காண முடியுமா? இயேசுவிடத்திலே காரியங்களை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாய் முடியும் என் சகோதரனே, சகோதரி, நிச்சயமாய் முடியும். அவர் ஜீவிக்கிற தேவன். He is a living God. He is a living God. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், மாறாதவர். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் நேருக்கு நேராக அவர் நம்மோடு கூட அவர் பேசுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். அவரை நீங்கள் பார்க்க முடியும், நானும் பார்க்க முடியும். வேதம் என்ன சொல்கிறது என்று 2-3 காரியங்களை பார்ப்போம். முதலாவது, இயேசுவை எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவரை நாம் காண முடியுமா? ஆண்டவரை நாம் பார்க்க முடியுமா? இயேசுவை நாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் சகோதரனே. முதலாவது வேத வசனம் நீதிமொழி 8:17 Proverbs chapter 8 verse 17. நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையிலே, the early morning, அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவரை பார்க்க வேண்டும், அவரை காண வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும், அவரிடத்தில் ஆசீர்வாதமான காரியங்களை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சகோதரனே, சகோதரியை. நிச்சயமாக நீங்கள் அவரை பார்க்க முடியும். எப்பொழுது? அதிகாலையிலே அவரை தேட வேண்டும், அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். இயேசு கிறிஸ்து மார்க் சுவிசேஷம் 1:35 மார்க் காஸ்பல் சாப்டர் 1 verse 35 அவர் இருட்டோடு அதிகாலையிலே எழுந்து வனாந்திரத்திலே போய் தனியாக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். என் ஆண்டவர் இயேசுவே அதிகாலையில் எழுந்து வனாந்திரத்திலே போய் இருட்டோடு நின்று பிதாவிடத்திலே வேண்டி நிற்கிறார், பேசுகிறார், ஜெபிக்கிறார்.
இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் அருமையான சகோதரியே சகோதரியே, அவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் அவரை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அவர் சொல்லுகிறார், அதிகாலையிலே எழுந்து அந்த நிசப்தமான வேளையிலே ஒரு சத்தமும் இல்லாதபடி அருமையான அதிகாலை வேளையிலே எழுந்து அவரை பார்த்து, ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் காரியங்களை கேட்க வேண்டும், உம்மை காண வேண்டும், நீர் என்னோடு பேச வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிவிடுவார். நிச்சயமாய் வெளிவிடுவார். நிச்சயமாய் உங்களுக்கு அவர் காண செய்வார். அவரோடு நீங்கள் பேசலாம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டறிவன். ஐயோ, என்னால முடியாது, நான் இருக்கிற டயர்ல எப்படி ஐயா காலையில் எழுந்திருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஐசையா சாப்டர் 50 verse 4, ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனத்திலே, காலைதோறும் கர்த்தர் சொல்லுகிறார், காலைதோறும் என்னை அவர் எழுப்புகிறார். காலைதோறும் கரெக்டான நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அலாரம் கூட வைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, காலைதோறும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கல்வி நான் கற்றுக் கொடுவது போல எனக்கு கற்றுத் தருகிறார். எனவே அருமையாய் ஐசையா தீர்க்கதரிசி உங்களோடு அந்த சொல்ல வேண்டும் என்ற காரியத்தை ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனத்திலே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகிறார். நீங்கள் கவலை கொள்ளாமல் நல்லாய் படுத்து உறங்குங்கள். அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுங்கள். ஏனென்றால் அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று இயேசு சொன்னாரே. ஆகினாலே நான் அதிகாலையிலே தேட வேண்டும் ஆண்டவரே, படுக்கும் பொழுது ஜெபித்து விட்டு படுங்கள். நிச்சயமாகவே அதிகாலையிலே அந்த நேரங்களில் அவர் தட்டி எழுப்புவார். எழுப்பி அவரிடத்திலே நீங்கள் பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அதிகாலையிலே அவரை தேடும் பொழுது அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற இடங்களில் நிச்சயமாய் நிச்சயமாய் இயேசுவை காண முடியும். இதைத்தான் சொன்னார்கள், நாங்கள் காண வேண்டும் என்று பிலிப்பிடத்திலே கேட்டார்களே. அவர் பிலிப்பு சொல்லி இருக்கலாம், நிச்சயமாய் வந்து பாருங்கள் அவர் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு ஆவியா இருக்கிற தேவனை நீங்களும் நாமும் காண வேண்டும் என்றால், அன்றைக்கு எப்படி அவர் நம்மோடு கூட நம்மாய் அவர் அசைவாடினாரோ, உறவாடினாரோ, இருந்தாரோ, அப்படியாகவே இன்றைக்கும் நீங்கள் அதிகாலையிலே என் சகோதரி நீங்கள் தேடுவீர்களானால் அவரை கண்டடைய முடியும். ஆமென் சொல்லுவோமா? அவரை கண்டடைய முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை நீ தேடினால், அதிகாலையிலே தேடினால் நிச்சயமாய் நிச்சயமாய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண முடியும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காரியம் எப்படி அதிகாலையிலே அவரை தேடினால் நாம் கண்டுபிடிக்க முடியும்? அதிகாலையிலே அவரை தேடினால் நாம் பார்க்க முடியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமும் 4:29, Deuteronomy chapter 4 verse 29, Jeremiah chapter 29 verse 13. உபாகமும் 4 அதிகாரம் 29 வசனம், எரேமியா 29 அதிகாரம் 13 வசனம். இந்த 2 வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே அவர் எப்படி நீங்கள் தேட வேண்டும்? அதிகாலையிலே முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் கண்டு கொள்வீர்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி ஐயா இயேசுவை நான் காண முடியும்? அதிகாலையிலே எழுந்து நீ அவரை தேடுவார். தேடி என் சகோதரி, தேடுங்கள் சகோதரி, என் அருமையான தாயை, தகப்பனை, சிறு பிள்ளைகள், அதிகாலையிலே அவரை நீங்கள் தேடும் பொழுது கண்டடைவள். ஆனால் எப்படி தேட வேண்டும் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை தேட வேண்டும். முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை தேட வேண்டும். வேத வசனத்திலே வசனங்கள் நிறைய இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து கொண்டெல்லாம். என் அருமையான தேவஜனமே, அவரை தேட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு ஞாபகத்திலே ஒரு கடமைக்கு தேடுவது தேடல் அல்ல. அப்படி என்றால் இயேசுவை நீங்களும் நானும் காண முடியாது. அதிகாலையிலே தேடுங்கள் கண்டடைங்கள் என்று சொன்னார். ஆக அதிகாலையிலே தேட வேண்டும் என்றால் நிச்சயமாகவே முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை தேட வேண்டும். எந்த நினைவுகளும் வரக்கூடாது. நிச்சயமாகவே ஆண்டவரே இயேசுவே, உம்மோடு நான் பேச வேண்டும், உம்மை நான் தேட வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை கண்டடைய வேண்டும், உம்மை காண வேண்டும், நான் பார்க்க வேண்டும். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தேவனை தேடுவீர்களால் அவரை கண்டடைவீர்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதிகாலையிலே தேடினால் அவரை பார்க்க முடியும். அந்த அதிகாலையிலே முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் நிச்சயமாய் அவரை காண முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக வேத வசனத்திலே வாசிக்கிறோம்.
ஆகினாலே அதுக்கு முதலாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்திலே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேடுகிறவன் அவனை கண்டடைவான் என்று. தேடுகிறவன் அவரை கண்டடைவான் என்று. அப்ப யார் தேடுகிறார்களோ நிச்சயமாய் அவர் கண்டடைவார்கள். அதே நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், the proverb chapter 8 verse 35, என்னை கண்டடைகிறவன், என்னை பார்க்கிறவன், என்னை காண்கிறவன் அவன் ஜீவனை கண்டடைகிறான். ஜீவனை கண்டடைகிறான், அந்த நித்திய ஜீவனை கண்டடைகிறான். the eternal life உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். ஏனென்றால் அவரை காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று, இயேசுவை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். சகோதரனே சகோதரியே, அதிகாலையிலே தேடும் பொழுது அவரை காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை காண்பீர்கள். ஆகினாலே அவரை காண்பவர்கள் ஜீவனை, நித்திய ஜீவனை கண்டடைவார்கள். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? மூன்றாவது ஒரு காரியம் அதிலே என்ன சொல்லப்படுகிறது, எப்படி அவர் நமக்கு வெளிப்படுவார்? மேத்யூ காஸ்பல் சாப்டர், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 18 verses 20. மத்தேயு 18:20 2 பேராவது 3 பேராவது சேர்ந்து அவர் நாமத்தினாலே சேர்ந்து இணைந்து அவரை தேடுவோமானால் அவர் உங்கள் மத்தியிலே அவர் இருப்பார், அவர் நிற்பார், அவர் உங்களுக்கு காட்சியை கொடுப்பார், அவர் உங்களை பார்ப்பார், நீர் அவர்களை காண முடியும். 2 பேராவது 3 பேராவது உங்கள் குடும்பமாக இருக்கலாம். நீங்களும் சரி, நீங்க கல்யாணம் முடித்தவர்களாக நீங்கள், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள் இருக்குமானால் நீங்கள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து, இல்லை ஒரு பிரேயருக்கு போறீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒரு 3-4 பேராக சேர்ந்து நன்றாய் நீங்கள் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை தேடி நீங்கள் ஜெபித்து அவரை துதித்து அவரை பாடி வேத வசனத்தை வாசித்து நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தருடைய மத்தியிலே வந்து நிற்பார். ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண முடியும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண முடியும். அருமையான சகோதரனே சகோதரி, இயேசுவை பார்க்க வேண்டுமா? இயேசுவை பார்க்க வேண்டுமா? 2 பேராவது 3 பேராவது ஒன்று சேர்ந்து இணைந்து ஜெபிங்க, இணைந்து ஜெபிங்க. ஒரு சபையா ஜெபிங்க, ஒரு குடும்பமா ஜெபிங்க. ஒரு தனிப்பட்ட ஜீவியமா இருந்தா குடும்பமாய் 3-4 பேர்களா குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. அந்த இடத்துல நாமத்தினாலே கூடி வந்தீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவுடைய மத்தியிலே இறங்கி வருவார். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நிச்சயமா அதிகாலையிலே தேடும் பொழுது நீங்கள் அவரை இயேசுவை பார்க்க முடியும். அதை முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவர் தேடும் பொழுது நீங்கள் அவரை இயேசுவை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, 2 பேராவது 3 பேராவது ஒருமனப்பட்டு சேர்ந்து இணைந்து அவரை பார்க்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவரை நீங்கள் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். என் அருமையான தேவஜனமே, ஆகையினால வேதத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம், 16ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கிறோம். அந்த பவுலும் சீலாவும் 2 பேர் தான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறார்கள், அவரை துதிக்கிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். அவர்கள் முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு இரவிலே ஜெபிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தன் தூதர்களை அனுப்பி பிரத்யட்சமாக இறங்கி அவர்கள் காண செய்தாரை. சிறைச்சாலை உடைந்தது. நிச்சயமாகவே என் அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஒவ்வொருவரும் இயேசுவை காண வேண்டும் அல்லவா நினைப்போம். இயேசுவை காண வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாய் அவரை பார்க்க முடியும், நிச்சயமாய் அவரை காண முடியும், நிச்சயமாய் அவரோடு பேச முடியும், நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவரும் அதை தடை பண்ண முடியாது, ஒருவரும் தடை பண்ண முடியாது. நீங்கள் அவரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் நினைப்பீரானால் அவளை அதிகாலையிலே எழுந்து அவரோடு அவரை நோக்கி ஆண்டவரே உம்மை காண வேண்டும் என்று கெஞ்சுங்கள். நிச்சயமாய் தேவன் இறங்குவார். தேவன் இயேசுவை நீங்கள் பார்க்கலாம், அவரோடு பேசலாம். அது முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவரோடு பேசுங்கள். முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை காண வேண்டும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் அவரை நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, 2 பேராக 3 பேராக குடும்பமாக சபையாக சேர்ந்து ஆண்டவரை இயேசுவே உம்மை நாங்கள் காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை பார்க்கலாம். இயேசுவோடு நீங்கள் பேசலாம்.
விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆகையினாலதான் அந்த யோவானிலே வாசித்தோம் 12ஆம் அதிகாரம் 20-21 அந்த பண்டிகை ஆராதனையில் கிரேக்கர்கள் சிலர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து வெளிப்படுத்த கேட்கிறார்கள் இயேசுவை காண வேண்டும் என்று. அவர்கள் பார்த்தார்கள் இயேசுவை. நீங்களும் நானும் இன்றைக்கு பார்க்க முடியும், அவரோடு பேச முடியும், இயேசுவை நீங்கள் காண முடியும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகினாலே ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் கண்டடைய சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கிறார், அவரை தேடுங்கள் என்றாலும் 2 நாளாகவும் 15ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:20 இதோ நான் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், யார் ஒரு திறக்கிறானோ அவன் வீட்டுக்குள்ளாய் நான் பிரவேசிப்பேன், அவர் எங்களை அந்த வீடு முழுவதுமாக இருக்கிற ஒவ்வொருவரும் என்னை பார்ப்பார்கள், நான் அவர்களோடு அமர்ந்து போஜனம் பண்ணுவேன், அவர்களும் என்னோடு போஜனம் பண்ணுவார் என்று கதவை தட்டுகிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னை நீ பார்க்க முடியும் மகனே, என்னை நீ பார்க்க முடியும் மகளே, கவலைப்படாமல் இருங்கள். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பார்ப்பீர் என்றால், இப்படியாய் அவரை தேடி ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஆண்டவரோடு நீங்கள் பேசுவீங்கன்னா, ஆண்டவரை நீங்கள் காண்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால், இயேசுவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் உங்களுடைய குறைவெல்லாம் பிலிப்பியர் 4:19 இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையிலே உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் காண வேண்டும். ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார், நீங்கள் நான் அவரை நிச்சயமாய் பார்க்க முடியும். விசுவாசத்தோடு நன்றி சொல்லி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் அப்பா உம்மை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இதை கேட்டுக்கொண்ட என் சகோதரனும் சகோதரியும் உம்மை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறபடினாலே, ஆண்டவரை விரும்புகிறபடினாலே, என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் என் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நீர் ஆண்டவரை உம்மை வெளிப்படுத்தி அவளோடு பேசி உடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய பாதத்திலே என்னை சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எல்லாவற்றுடைய கரத்திலே தாட்டி ஒப்பு கொடுக்கிறேன்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே ராஜா, நேற்றுமே நின்று மாறாத ரட்சகரும் மீட்பெருமானும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் கெஞ்சுகிறோம், ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. உடைய தேவன் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள், அவரோடு நீங்கள் பேசுவீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியம் திறந்த வாசல் சுவிசேஷ தமிழ் திருச்சபை ஓப்பன் டோர் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குமானால் என்னோட வெப்சைட்ல இருக்கிற இமெயில் அட்ரஸ்ல எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்புங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து ஆண்டுடைய பதிலை உங்களுக்கு அனுப்புவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கட்டும், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.